செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் உழவர்களை திமுக நிர்வாகிகளை கொண்டு தாக்குவது, மிரட்டுவது உள்ளிட்ட செயல்களில் ஆளுங்கட்சியினர் ஈடுபட்டு வருவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உழவர்களின் நிலங்களை அரசு மிரட்டி பறிக்க முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செய்யாறு சிப்காட் வளாகத்தை விரிவுபடுத்துவதற்காக மேல்மா, தேத்துறை, இளநீர்குன்றம், குறும்பூர், நர்மா பள்ளம், அத்தி, வீரப்பாக்கம் உள்ளிட்ட 11 கிராமங்களில் உள்ள 2700 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதை கண்டித்து அந்த கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து 597ஆம் நாளாக இன்று மேல்மா கூட்டுச்சாலையில் காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் எதிர்ப்பையும் மீறி நிலங்களை கையகப்படுத்தியே தீர்வோம் என்று கூறி வரும் தமிழக அரசு அங்கு போராடி வரும் உழவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது, பொய் வழக்குகளை பதிவு செய்தது என எண்ணற்ற அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டு வருகிறது. ஆனால் உழவர்கள் தங்கள் நிலையில் உறுதியாக இருக்கும் நிலையில் சில காலம் பின்வாங்கி அமைதியாக இருந்த ஆட்சியாளர்கள் இப்போது உழவர்களை அச்சுறுத்தி நிலங்களை பறிப்பதற்கான முயற்சிகளில் மீண்டும் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் கர்நாடக பதிவு எண் கொண்ட மாவட்ட சாராட்சியர் என்று எழுதப்பட்ட மகிழுந்தில் இளநீர்குன்றம் கிராமத்திற்கு சென்ற சிலர் அங்குள்ள நிலங்களை அளவீடு செய்ய முயன்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உள்ளூர் மக்கள், எங்கள் பகுதியை தரிசு நிலம் என்று கூறிவிட்டு இங்கு கிணறு, மரங்கள் இருப்பதை கணக்கிடுவதற்காகவும் அளவிடுவதற்காகவும் எதற்காக வருகிறீர்கள் என்று கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதையடுத்து அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். அதனால் ஆத்திரமடைந்த திமுகவை சேர்ந்த ஆரணி தொகுதி மக்களவை உறுப்பினரும் செய்யாறு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் உழவர்களை அச்சுறுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு நேர்காணல் கொடுத்துள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்களது உருவப் பொம்மைகளை எரித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி கருணாநிதி என்பவர், நிலமெடுப்பதற்கு எவராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களை குடும்பத்துடன் பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுவோம் என மிரட்டியுள்ளார். அது மட்டுமின்றி அதற்கு அடுத்த நாள் அண்ணாமலை என்ற விவசாயியை சந்திப்பதற்காக சென்ற ரேணுகோபால் என்ற உழவரை திமுகவை சேர்ந்த கருணாநிதியும் அவரது ஆட்களும் கொடூரமாக தாக்கியதுடன் அவரது கை விரல்களையும் கடித்து காயப்படுத்தியுள்ளனர். அதற்காக வந்தவாசி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பெற்று வரும் ரேணுகோபால் கருணாநிதி மீது அளித்த புகார் மீது எந்த நடவடிக்கையையும் காவல்துறை எடுக்கவில்லை. மாறாக கருணாநிதியிடம் புகார் மனு பெற்று ரேணுகோபால் மீது வழக்கு பதியும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சுருக்கமாக கூற வேண்டுமானால், செய்யாறு சிப்காட் விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்க அங்குள்ள உழவர்கள் மீது அனைத்து வகையான அடக்குமுறைகளையும் அரசு ஏவி வருகிறது. அடக்குமுறை மூலம் பணிய வைக்க நினைத்தால் அரசுக்கு தோல்வியே கிடைக்கும். அதிகாரம் கைகளில் இருக்கிறது என்பதற்காக மக்களை தாக்கலாம், அச்சுறுத்தலாம், அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டு நிலங்களை பறிக்கலாம் என்று ஆட்சியாளர்கள் நினைக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் அடக்குமுறை ஒருபோதும் வென்றது கிடையாது. ஆட்சியாளர்களிடம் உள்ள அதிகாரத்தை விட கூடுதல் சக்தி கொண்ட வாக்குரிமை என்ற அதிகாரம் மக்களிடம் உள்ளது. அதை அவர்கள் பயன்படுத்தினால் ஆட்சியாளர்கள் அனைவரும் காணாமல் போய்விடுவார்கள். இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. முந்தைய திமுக ஆட்சியின் போது சென்னை துணைநகரம், மின்சார திட்டங்கள் என பல காரணங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான நிலங்களை கையகப்படுத்த அரசு முடிவு செய்திருந்தது. செய்யூர், ராணிப்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களை திரட்டி பாமக சார்பில் போராட்டம் நடத்திய நான் அனைத்து நிலங்களையும் மக்களுக்கு மீட்டெடுத்து கொடுத்தேன். தேவைப்பட்டால் மேல்மா பகுதி உழவர்களின் நிலங்களை காப்பதற்காகவும் நான் நேரடியாக களமிறங்கி போராட தயங்க மாட்டேன். மேல்மா நிலங்களுக்காக மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தமிழக அரசு வழிவகுக்க கூடாது. அதற்கு முன்பாகவே நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.